ஒரு ஊர்ல ராகவையா சகுந்தலா தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களது ஒரு சம்பிரதாயமான குடும்பம். பையனான அருண் வேலை செஞ்ச குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தா, மருமகளான அஞ்சலி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லாரோடைய மனசுல இடம் பிடிச்சிருந்தா. அந்த வீட்டோட பொண்ணான அர்ச்சனா டிகிரி படிச்சு சொந்தமா ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படின்னு அவளோட மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஆசை. ஒரு நாள் காலையில ராகவையா ஹால்ல உக்காந்துக்கிட்டு பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சகுந்தலம்மா பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சனை வந்து, அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்பா. என்னம்மா அர்ச்சனா, இந்த நடுவுல புத்தகம் ஃபைலுன்னு சுத்திக்கிட்டு வரியே, என்ன விஷயம்? அது வந்து அப்பா, நான் காலேஜ்ல இருக்கும்போதுல இருந்தே ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நானே சொந்தமா ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். லேடிஸுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஏதாவது ஆர்கானிக் ஃபுட்டை இந்த மாதிரி ஏதாவது செய்யலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசியிருக்கேன். என்னடி அர்ச்சனா, நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? வியாபாரமா? நம்ம குடும்பத்துல யாராவது வியாபாரம் பொட்ட பசங்க பண்ணிருக்காங்களா? ஐயோ அம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ எல்லா இடத்துலயும் பொம்பளைங்க தாமா எல்லாத்துலயும் முன்னேற்றத்தை பாத்துக்கிட்டு வராங்க. நான் பண்ணா என்னம்மா தப்பு? இங்க பாருமா அர்ச்சனா, நீ ஏதோ படிக்கணும்னு சொன்ன, நானும் உன்னை படிக்க வச்சேன். ஆனா நீ பஜாருக்கு போய் வியாபாரம் பண்ற அப்படின்னா அது நல்லா இல்ல. நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் காட்சிய முடிக்கணும். மத்தவங்க முன்னாடி எங்களை தலகுனிய வைக்க பாக்குறியா? ஐயோ அப்பா, வியாபாரம் பண்ணா நல்ல விஷயம்தான்ப்பா. இதுல 4 பேரு முன்னாடி என்ன தலகுனியறது? 4 பேரு நம்மள பத்தி பெருமையா தான் பேசுவாங்க. இங்க பாரு அர்ச்சனா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நாங்க எல்லாம் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் புருஷன் வீட்ல மாமியார் என்ன யோசிப்பாங்க? இவ என்ன பொட்ட பொண்ணு வியாபாரம் அது இதுன்னு இறங்குறான்னு நினைக்க மாட்டாங்க? அப்படி சொன்ன உடனே அப்பா அம்மாவோட வார்த்தை கேட்டு அர்ச்சனா ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா. சின்ன வயசு தன்னோட கனவு தண்ணிலே கரைஞ்சு போச்சுன்னு யோசிச்சா. அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது சரியா அதே நேரத்துல அவனே மாமனார் மாமியாருக்கு காஃபிய கொண்டு வந்தா. மாமனார் மாமியாரோட வார்த்தை நாத்தனாரோட கண்ணீரு அவளை யோசிக்க வச்சுச்சு. மாமா, அத்தை, காஃபி எடுத்துக்குங்க. பாத்தியாமா அஞ்சலி, உன்னோட நாத்தனாரு என்ன சொல்றா அப்படின்னு? இவளுக்கு ஏதோ வியாபாரம் செய்யணுமாமா, எங்ககிட்ட சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கா. மாமா, அஞ்சலி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அவ படிச்சிருக்கா. படிச்ச பொண்ணு ஸ்வயமா அவ காலு மேல நின்னு வியாபாரம் செய்யணும்னு யோசிக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருமா அஞ்சலி, நீ அவளுக்கு புத்தி சொல்லுவேன்னு நாங்க எல்லாம் யோசிச்சா, நீ என்னவோ அவளுக்கு சப்போர்ட் பண்ற. வீட்டு வேலை செய்யறது, சமையல் வேலை பண்றதுன்னு பொட்ட பொண்ணுக்கு இத விட்டா வேற என்ன வேலை இருக்கு? அம்மா, எப்பவுமே என்ன சமையல் ரூமுக்குள்ளேயே அடிச்சு போட பாக்காதீங்கம்மா. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும். இங்க பாருங்க, இப்போ இந்த விஷயத்த இங்கிக்கே முடிச்சுக்குங்க. என் வீட்டு பொட்ட பசங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இதுதான் என்னோட தீர்மானம். இப்படி ராகவையா சத்தம் போட்டு சொன்னதுனால அர்ச்சனா ரூமுக்குள்ள போயிட்டா. அஞ்சலி அழுந்துகிட்டே போன அர்ச்சனா பின்னாடியே போனா. மெத்தையில உக்காந்து அழுந்துகிட்டு இருக்கிற அர்ச்சனா கிட்ட போய் அஞ்சலி அவளோட தோள் மேல கை வச்சு, அஞ்சலி, அழுவாதம்மா. கண்ணீரு உன்னோட கனவை கலைக்க முடியாது. அண்ணி, என்னோட கனவை என் கண்ணு முன்னாடியே கலைக்க பாக்குறாங்க. நான் படிச்ச படிப்புக்கு ஒரு மதிப்பே இல்லையா? எனக்குன்னு ஒரு கனவு இருக்க கூடாதா? அப்பா அம்மா எதுக்காக என்னோட கனவை வேண்டான்னு சொல்றாங்க? பெரியவங்களோட யோசனை பழைய காலத்திலேயே இருக்கும். உன் மேல கோவத்தாலேயோ இல்ல ஏதோ ஒரு கெட்ட விருப்பாலேயோ வேண்டான்னு சொல்லல. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை எனக்கு தெரியும்ல. ஆனா அண்ணி, நான் தனியா என்ன பண்ண முடியும்? என்னால ஒத்தையில வியாபாரத்தை செய்ய முடியாது. அப்பா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. என்னோட கனவு வெறும் கனவாவே முடிஞ்சிரும் போல. யாருமா சொன்னது நீ தனி மனுஷின்னு? உனக்குன்னு உன் அண்ணி இல்லையா? என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். அண்ணி, நீங்களா? அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன்னோட கனவை எப்படி நிறைவேற்றணும்னு நீ பாரு. அஞ்சலி நைட்டு நேரத்துல அவளோட புருஷங்கிட்ட பேசலான்னு முடிவெடுத்தா. அருண் கூட ஆபீஸ்ல இருந்து வந்து கட்டில்ல உக்காந்து இருந்தான். அஞ்சலி மெதுவா வந்து அவன் பக்கத்துல உக்காந்தா. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லு அஞ்சலி, என்ன அவ்வளோ டென்ஷன்ல இருக்க? இன்னைக்கு காலையில வீட்ல நடந்த சண்டைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அர்ச்சனை வியாபாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ அத்தை மாமா அவளை திட்டாங்க. ஆமா அஞ்சலி, அப்பா அம்மா பழைய காலத்து மனுஷங்க.
அவங்களுக்கு பொட்ட பசங்க வெளியே போய் சம்பாதிக்கிறது பிடிக்காது. ஆமா, அர்ச்சனை எதுக்காக அடம் பிடிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தானே? அர்ச்சனா உங்களோட தங்கச்சி. இந்த சொசைட்டில அவளே சுயமா சொந்தமா சம்பாதிச்சு அவ கால்ல நிக்கணும்னு அவ நினைக்கிறது தப்பில்லையே. நீங்களும் அப்படி பேசுறீங்க? அஞ்சலி, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா அப்பாவை எதிரிச்சு இந்த வீட்ல நம்ம சரின்னு சொல்றது சரியாகாது. அப்பாவோட வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேசணும்னு நான் சொல்லலைங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு நம்ம உதவி செய்யணும்ல. நானே என் கையில இருக்கிற காசுல உதவி செய்யலான்னு பார்த்தேன். கையில இருக்கிற காசா? ஏது அஞ்சலி, இது அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல வேலை செய்யும்போது சேர்த்து வச்ச காசுங்க. எங்க அப்பா அம்மா போட்ட நகை நட்டு கூட என்கிட்ட பத்திரமாவே இருக்கு. என்னால முடிஞ்ச உதவிய நான் அர்ச்சனாவுக்கு செய்யறேங்க. ஆனா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். அஞ்சலி, நீ செய்யற வேலை ரொம்ப ஆபத்தானது. ஒரு வேளை வியாபாரத்துல நஷ்டமாச்சுன்னா காசும் கைவிட்டு போயிடும். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எனக்கு அர்ச்சனை மேல முழு நம்பிக்கை இருக்குங்க. அவளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு அண்ணியா என்னோட நாத்தனாருக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அண்ணனா ஒரு புருஷனா எனக்கு துணையா இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். உன் மனசு ரொம்ப நல்ல மனசு அஞ்சலி. சரி, அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலையில ராகவையா வயலுக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. சக்குந்தலம்மா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வீட்ல இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. அஞ்சலி மெதுவா அவளோட ரூமுக்கு போய் அவளோட லாக்கர்ல வச்சிருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தா. அர்ச்சனா, வாமா இங்க. என்ன அண்ணி? இந்தாமா, இதுல 50,000 ரூபாய் பணமும் என்னோட நகையும் இருக்கு. இந்த காசு சுயமா நான் சேர்த்து வச்சது. இந்த பணத்துல நீ வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ. அண்ணி, இவ்வளவு பெரிய காசா? இத நான் வாங்கிக்க மாட்டேன். ஒருவேளை நஷ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் எப்படி அண்ணி கொடுப்பேன்? ஐயோ பைத்தியக்காரி, நீ கை போடுறதுக்கு முன்னாடியே சக்சஸ் ஆகாதுன்னு ஏன் நினைக்கிற? நீ ஆரம்பிக்கிற பிசினஸ் ரொம்ப நல்ல பிசினஸ். மார்க்கெட்ல ஆர்கானிக் ஃபுட்டுக்கெல்லாம் நல்ல மவுஸ் இருக்கு. வீட்ல இருந்துகிட்டு ஆன்லைன்ல போட்டுக்கிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். ஆமா அண்ணி, நான் சின்னதா ஒரு ஆன்லைன்ல வாட்ஸ்அப் குரூப்ல வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது எல்லாமே அம்மாவுக்கு தெரியாம எப்படி செய்ய போறோம்? சமையல் வேலை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். அத்தை மத்தியானம் தூங்கும் போதோ இல்ல வெளியே போகும்போதோ நானும் உனக்கு உதவி செய்யறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலைய ஆரம்பிக்கலாம். அண்ணி, உண்மையிலேயே நீங்க என்னோட அண்ணி இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. இந்த ருணத்தை நான் எப்படி தீக்க போறேன்னே தெரியல. இந்த பிசினஸ்ல நீ சக்சஸா முன்னேறி போறதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. இதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து அர்ச்சனா அஞ்சலி 2 பேரும் வேலைய ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி அவளோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு அர்ச்சனாவுக்கு சமையல் கட்டுல உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த காலத்துல எல்லாரும் கையில செய்யற மாதிரி ஸ்வீட்டு, பலகாரம், மிளகாத்தூள், ஊறுகாய் அப்படின்னு பேக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி கொடுத்த ஐடியா மாதிரி அர்ச்சனா ஆன்லைன்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அப்படின்னு வியாபாரத்தை அவ நடத்திக்கிட்டு இருந்தா. அண்ணி, இன்னைக்கு நம்மளுக்கு 10 ஆர்டர் வந்திருக்கு. சிட்டில இருக்கிற லலிதம்மா நம்ம ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அத்தி அஞ்சலி, இருந்தாலும் பார்த்து பத்திரமா வியாபாரத்தை செய்யணும். சரி சரி, அத்தை வர நேரம் ஆயிடுச்சு. இந்த பொருளுங்கெல்லாம் கொண்டு போய் ரூம்ல ஒளிச்சு வச்சிடலாம். சீக்கிரமா வா, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. சரிங்க அண்ணி. என்னம்மா அஞ்சலி, கிச்சன்ல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல இருந்து ஏதோ கமகமான வாசம் வருது. என்ன சமைக்கிறீங்க? ஒண்ணு இல்லத்த, இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பிடிக்குமே அப்படின்னு அவ கேட்ட மசாலா குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதான் அந்த வாசம். ஓஹோ அப்படியா, சரி சரி. இங்க பாருமா அர்ச்சனா, நாளைக்கே உன்னை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாக்குறதுக்கு வராங்க. இந்த வியாபாரம் அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசுறதெல்லாம் இன்னையோட விட்டுரு, சரியா? இப்படி அம்மாவோட வார்த்தையை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அஞ்சலியோட மூஞ்ச பார்த்து அர்ச்சனை எல்லா கவலையும் மறந்தா. வீட்டுக்கு அர்ச்சனாவை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பழைய ஸ்டைல்ல இருக்கிறதுனாலயும் அவ படிச்சுட்டு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனாலயும் அர்ச்சனாவுக்கு வந்திருக்கிற சம்பந்தம் பிடிக்காம போயிடுச்சு. அஞ்சலி கூட அருணுகிட்ட இது செட் ஆகாதுன்னு தப்பிச்சுக்கிட்டா. இப்படி நிதானமா கொஞ்சம் நாளாச்சு. அர்ச்சனா அவளோட வியாபாரத்துல நல்ல பெரிய லெவல்ல லாபத்தை அவ அடைஞ்சா. ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட வந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் அர்ச்சனா டெலிவரி பண்ற பேக்கெட் எல்லாம் எடுத்து வைக்கும் போது திடீர்னு ராகவையா ரூமுக்குள்ள வந்துட்டாரு. அங்க வச்சிருக்கிற பலகாரம், முறுக்கு எல்லாத்தையும் பார்த்து
கோவத்தோட அர்ச்சனாவை பார்த்து கத்திக்கிட்டு, அர்ச்சனா, என்ன இதெல்லாம்? சகுந்தலா, நீயும் ஒரு தடவை இங்க வா. என்னங்க, என்னாச்சு? ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பாத்தியா சகுந்தலா, நான் வேண்டா இத செய்யக்கூடாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் என் பேச்சை கேட்காம இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்துகிட்டு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. அப்பா, அது அது வந்து வாய மூடுறியா? இந்த மாதிரி வேலை செய்யாதேன்னு நான் சொன்னல. ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு பணம் எங்க இருந்து? உனக்கு பணத்தை யாரு கொடுத்தா? ஆமா, அந்த காசை நான் தான் கொடுத்தேன். அஞ்சலி, நீயா இந்த வீட்டு மருமகளா இருந்துகிட்டு எங்க வார்த்தையை மீறி நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியமா? அம்மா அஞ்சலி, நீ இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குறியா? அத்தை, நான் அர்ச்சனாவோட வாழ்க்கைய நாசம் பண்ணல, நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை இந்த டைரிய பாருங்க. இந்த 3 மாசத்துல எத்தனை பேருக்கு இந்த டேஸ்ட் புடிச்சு போய் எத்தனை கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி வியாபாரம் செய்யறான்னு வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்குவாங்க. எதுக்கு சிரிக்குவாங்க மாமா? நம்ம பொண்ணு திட்டுத்தனம் செய்யலையே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணத்தை தான் சம்பாதிக்கிறா. லக்ஷ்மி தேவி மாதிரி நம்மளுக்கு பொண்ணு இருக்கும்போது அவளுக்கு நம்ம துணையா இருக்கிறது போய் இப்படி திட்டுறது தப்பு தானே? ஆமாப்பா, அஞ்சலி சொல்றது உண்மைதான். அர்ச்சனா செய்யற வேலை ரொம்ப பெரிய வேலை. அஞ்சலி செஞ்சது தப்பில்ல. நானும் அவளோட வியாபாரத்துக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அருண், நீ கூட அவங்க கூட சேர்ந்து நாடகம் ஆடுறியா? மாமா, அர்ச்சனா உங்க பொண்ணு. அவளோட சாதனை இந்த குடும்பத்தோட கௌரவம். ஒரு தடவை உங்க கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவ செஞ்சிருக்கிற இந்த பலகாரத்தோட ருசி நம்ம ஊரோட பேரை எப்படி நில நிக்க வைக்கும்னு பாருங்க. சரி, ஏதாவது செஞ்சுக்கிட்டு போங்க. நாளைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேன். இப்படி ராகவையா கோவத்தோட ரூமை விட்டு வெளியே கிளம்பின உடனே அர்ச்சனாவுக்கு அஞ்சலி காட்டின தைரியம் அர்ச்சனாவோட தைரியத்தை அதிகமாக்கிச்சு. இப்படி கொஞ்சம் நாளாச்சு. அர்ச்சனாவோட கஷ்டம் அஞ்சலியோட டேலண்ட் மேனேஜ்மெண்ட்னால அர்ச்சனாவோட வியாபாரம் வெறும் ஆன்லைன்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனாவோட திறமனால அவளோட முன்னேற்றத்தினால கவர்மெண்ட் பெஸ்ட் உமன் அப்படின்ற அவார்ட கூட கொடுத்துச்சு. இதனால அர்ச்சனாவுக்கு பெரிய லெவல்ல லாபம் கூட வந்தது. ஒரு நாள் அர்ச்சனா ஜெயிச்சு கையில ஒரு பெரிய ஷீல்டோட 1 லட்ச ரூபாய் காசோட வந்தா. அப்பா, அம்மா, அண்ணி, அண்ணா இங்க வாங்க. என்னம்மா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்பா, இங்க பாத்தீங்களா என் கையில என்ன இருக்குன்னு? இந்த கவர்மெண்ட் எனக்கு பெஸ்ட் உமன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்கப்பா. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வியாபாரம் ஒவ்வொரு லேடிஸுக்கும் நல்ல வழிய காட்டி கொடுத்துருக்குப்பா. அம்மா, அர்ச்சனா, என் மகளே, இது உன்னோட சாதனையா? ஆமாப்பா, ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது நான் இல்ல, என்னோட அண்ணி. அன்னைக்கு இவங்க எனக்கு காசு கொடுத்து நீ ஜெயிக்குவ அப்படின்னு என்கரேஜ் பண்ணலனா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். அஞ்சலி, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க தெரியாம உன்னை எதேதோ திட்டிட்டோம். ஒரு மகளுக்கு செய்ய வேண்டிய உதவிய நாங்க செய்யல, ஆனா மருமகளா வந்து நீ செய்ய வேண்டிய கடமைய செஞ்சிட்ட. அத்தை, அப்படி சொல்லாதீங்க. அர்ச்சனா என்னோட தங்கச்சி மாதிரி. குடும்பத்துல நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருந்தா எவ்வளவு பெரிய வெற்றிய வேணாலும் சாதிக்கலாம். அம்மா அஞ்சலி, நீ எங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டமா. உன்னோட நாத்தனார காப்பாத்துன தெய்வனி. உன்னாலதான் இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பேரு வந்திருக்கு. பாத்தீங்களாப்பா, நான் முன்னாடியே சொன்னல, என் அஞ்சலி செய்யற வேலைக்கு பின்னாடி ரொம்ப நல்ல வெற்றி இருக்கும்னு. ஆமாப்பா அருண், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட மருமகளும் என்னோட பொண்ணும் என்னோட 2 கண்ணுங்க. இந்த வியாபாரத்தை ரொம்ப பெருசா இனிமே செய்யலாம். என்னோட உதவி கூட கண்டிப்பா இருக்கும். அப்பா, தேங்க்ஸ் அப்பா. அன்னைக்கு அஞ்சலி செஞ்ச ஒரு சின்ன வேலை, அவ காட்டுன அன்பு இன்னைக்கு அர்ச்சனா வாழ்க்கைய மாத்துனது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல எப்போ இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அத்தை மாமாவோட பாசத்துல, புருஷனோட அன்பால, அண்ணியோட பாசத்தினால அந்த குடும்பம் சந்தோஷமா நிறைஞ்சிருந்தது.